சங்கீதம் 91 சொல்கிறது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அப்பொழுதுதான் நான் கர்த்தரை நோக்கி நீர நடைக்கலாம், என் கோட்டை நான் நம்பியிருக்கிறவன் என்று சொல்லுவேன். என்னை கேட்கிற தேவ ஜனமே, இன்றைய நாளிலேயும் நாம் உன்னதமானவருடைய மறைவிலே இருக்க வேண்டும். அங்கு நோவா பேழைக்குள் இருந்ததுனால காக்கப்பட்டான். நோவாவோடு கூட சேர்ந்தவன் குடும்பம் காக்கப்பட்டது. என்னை கேட்கிற தேவ ஜனமே, சூழ்நிலையில நம்ம காக்கப்பட வேண்டுமானால் பேழைக்கு உள்ளதாக இருக்க வேண்டும். பேழை நம்மை பாதுகாத்து வழி நடத்துகிற இடமாக இருக்கிறது. அதைதான் இந்த வேத வல்லுநர்கள் சொல்லுவார்கள், சபையை ஒரு பேழையாக, தேவனுடைய கூடாரம் ஒரு பேழையாக, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கூடுகிற இடம் ஒரு பேழையாக. என்னை கேட்கிற தேவ ஜனமே, நீங்களும் நானும் பேழைக்குள் இருக்கிறோம். அன்னைக்கு ஆதாமை குறித்து ஆண்டவர் கேட்டார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, நீங்கள் பேழைக்குள் இருக்கிறீர்களா என்று கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ஆராதனைக்கு ஆலயத்திற்கு கடந்து போகிறவர்களாக, சபை கூடுகையை விட்டு விடாதவர்களாக, சபையினுடைய போதவருடைய ஆலோசனைகளை தினமும் கேட்கிறவர்களாக, சபையை விட்டு விலகாதவர்களாக, அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல சபை கூடி வருதலை விட்டு விடாதிருக்கிறவர்களாக நாம் இருக்கிறோமா? அப்படி நாம் இருப்போமானால் சூழ்நிலைகளை நம்மால் ஜெயிக்க முடியும். நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்குமானால் சூழ்நிலைகளை கர்த்தர் ஜெயிக்க பலன் தருவார். ஏன்னா பேழைக்குள் இருக்கிற நோவாவை தண்ணீர் ஒன்றும் செய்ய முடியவில்லை. பேழைக்குள் இருக்கிற நோவாவின் குடும்பத்தை இந்த பேர் ஆபத்து தொட முடியவில்லை. நோவாவின் கூட இருந்த மிருக ஜீவன்கள் ஒன்றையும் இந்த பேர் ஆபத்து தொட முடியவில்லை. காரணம் பேழைக்குள் இருப்பதனால். என்ன கேட்கிற தேவ ஜனமே, இன்றைய நாளிலே நீங்கள் பேழைக்குள் இருப்பீர்கள், ஆனால் நீங்கள் சூழ்நிலைகளிலே காக்கப்படுவீர்கள். சூழ்நிலை உங்களை ஜெயிக்க முடியாது. நீங்கள் சூழ்நிலைகளை ஜெயித்து கரையேற கர்த்தர் உதவி செய்வார். சூழ்நிலையை ஜெயிக்க நான் என்ன செய்ய வேண்டும்? பேழைக்குள் இருக்க வேண்டும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலேயும் நாங்கள் ஆண்டவரே எங்களுக்குள் இருக்கிற சூழ்நிலைகளை ஜெயிக்க நாங்கள் ஆண்டவரை சபை ஆகிய கூடாரத்துக்குள் மறைந்திருக்க, உன்னதமானவரின் மறைவிலே நாங்கள் மறைந்திருக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. கர்த்தாவே, நாங்கள் உமக்குள்ள சிலுவையின் நிழலுக்குள்ளதாக மறைக்கப்பட்டிருக்கிற ஒரு அனுபவம் எங்களுக்கு உண்டாயிருக்கட்டும். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.